கர்ம வினைங்கிறது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த இடத்துல பிறக்கணும், எந்த உயரத்துக்கு போகணும், யார் தாய் தகப்பனுக்கு பிறக்கணும், எப்படிப்பட்ட மனைவி வரணும், என்ன தொழில் செய்யணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே யாருனாலையும் மாற்ற முடியாது. ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது, ஆராய்ச்சியாளர்கள். ஒரு ஜோதிடரா இருக்கிறவர் நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டி காட்டலாம், ஆனா சம்பவத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க கோயிலுக்கு போனாலோ, குளத்துக்கு போனாலோ, அர்ச்சனை பரிகாரம் பண்ணாலோ, இல்ல பிராயச்சித்தம் தேடினாலோ, எதை செஞ்சாலும் ஒரு ஆன்ம திருப்திக்கு தானே தவிர நீங்க பரிகாரம் பண்றதுனாலயோ, பூஜை புனஸ்காரம் பண்றதுனாலயோ ஒரு மனிதனுடைய கர்மவினை மாறுமா அப்படின்னா நிச்சயமா மாறாது. தவம், யோகம், தியானம் இப்படி தன்னையே மறந்து, தன்னிலை மறந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கர்ம வினைங்கிறது பேசாது. ஏன்னா அவங்க ஒரு செயல் செஞ்சா செயலுக்கான விளைவை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு நொடியும் யார் விழிப்புணர்வோட இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதகம் செயல்படாது.